இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வர 6ஆம் சுற்று முடிவில் திமுக முன்னிலை வைத்து வந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்துல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டி களத்துல இருந்து பெற்ற பாடத்துல இருந்து ரொம்ப தெளிவா தங்களை அரசியலை பண்ணாங்க. நானும் என் தம்பி விஜய் நினைச்சா உதயநிதி ஸ்டாலினை வரவிடாம பண்ணிடுவோம்லாம் பேசினார். 1% வாக்கு தான் கூடிச்சு. ஈரோடு கிழக்குல சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்று களங்கண்டார். விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அடிச்சு களங்கண்டார். விக்கிரவாண்டியில விஜய் ஆளா காட்டி ஓட்டு எடுக்க முடியாத சீமான் விஜய் சீரோனி காட்டி ஓட்டு எடுத்திருக்கிறார். ஒரு தொகுதியில் நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தலுடைய வாக்கை வச்சு எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். போங்கப்பா, நீங்கள்லாம் சீமான் தான் களத்துக்குள்ள நிற்கான், நீங்க களத்தை விட்டே ஓடி ஒளிஞ்சு போயிருவீங்க, உங்களை நம்பி நாங்க நிற்கணுமா? நாங்க ஒன்றும் நோட்டாக்கும் போடல, ஒன்றுக்கும் போடல, சீமானுக்கே போடணும்னு வரக்கூடிய அதிமுக ஓட்டு 214 தொகுதியிலும் ஏன் வராது? சீமான் இந்த இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்கிவிட்டால் திமுக அதை எப்படி பார்க்கும்? அடுத்த தேர்தலுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியை அணுகும்? திமுகவுக்கு சீமான் லாபம். சீமான் 6.8% வாக்கெடுக்கலன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பிப்ரவரி 5 நடந்துச்சு. இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வர 6ஆம் சுற்று முடிவில் திமுக முன்னிலை வைத்து வந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்துல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் விக்கிரவாண்டி களத்துல இருந்து பெற்ற பாடத்துல இருந்து ரொம்ப தெளிவா தங்களை அரசியலை பண்ணாங்க. விக்கிரவாண்டியில அதிமுக நிற்கல. அப்போ நாம் தமிழர் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்கன்னா, அட்மோஸ்ட் அது ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். நான் அப்போவே ரெஸ்டாஸ்பிட்டாக சொல்லலை, அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போதே எனக்கு நான் உங்கள்கிட்ட பேட்டிகளை எல்லாமே சொல்லியிருப்பேன். அதனால் நான் ஒருத்தர் முடிஞ்ச பிறகு ஒரு இதை நம்ம சொல்கிறதில்ல. பட் அவங்க ஒரு நம்பிக்கையில் அதிமுக சட்டசபை சர்வாதிகாரமாக நடக்குதுன்னு அதிமுக நடத்தின ஒரு போராட்டத்தில் நாம் தமிழர் கலந்துக்கிட்டு அதிமுகவோட ஒரு ஐக்கியமானாங்க, அல்லது ஒரு ஆதரவு வளையத்தை காட்டினாங்க. அதற்கு பிறகு பேச்சில் கேப்டன் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ணதை, இது ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் பண்ணதை அதிமுக ஆதரவாக நின்னேன். அதனால் தேமுதிகவும் அதிமுக நிற்கல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சீமான் அதில் ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சுற மாதிரி கேட்டார். அரசியலில் தலைவனாக நிமிர்ந்து நிற்கிறவனுக்கு தான் இன்றைக்கி மரியாதை, போல்டாக நிற்கிறவனுக்கு தான் மரியாதை. சீமான் போல்டாக நிற்க வேண்டியவர் அந்த இடத்துக்குள்ளே விருப்பம் கொள்ள காரணம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டவர் அந்த இடத்துல நிற்காதனால ஓட்டு வருங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அடுத்தபடியாக விஜய் அவர் ஒன்றுமே இல்லை, 0, காகித புலி, அது பல நிரூபிக்காதவர். ரசிகர்கள் இருப்பாங்க அபிமானத்தில், பல நிரூபிக்காதவர். அவரை நம்பி ஊடகத்தில் வர்றவன் அவருக்காக கண்ணா பின்னாடி பேசுவான். ஏன்னா காகித புலி விஜயை வச்சு வெளிச்சத்துக்கு வரக்கூடியவனுங்க, தெருவில் இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடியவனுக்கு பேச தான் செய்வான். அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது, அப்படி இக்னோர் பண்ணி தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடணும். சீமான் நானும் என் தம்பி விஜய் நினைச்சா உதயநிதி ஸ்டாலினை வரவிடாமல் பண்ணிடுவோம்லாம் பேசினார். அல்டிமேட்டாக அவருக்கு கிடைச்சது 1% வாக்கு தான் கூடிச்சு. இத்தனைக்கும் போல்டா இளைஞர்கள் அபிமானம் பெற்ற சிவகார்த்தியும் அவரை தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே போல்டா சிவகார்த்தியன் அவரை பார்த்துட்டு போயிருந்தார். அப்போ 1% வாக்கு தான் அன்னைக்கு கிடைச்சிது. அதுவும் கடைசியில் கூடுதலாக கிடைச்சிது. கடைசியாக அவர் சீன மூங்கில் மாதிரி திமுக அதிமுகவும் எதிர்த்து கடைசியாக சொல்லலைன்னா ஒருவேளையில எடுத்த ஓட்டில் ஒரு பின்னடைவே சந்திச்சிருப்பார். இந்த சல்காகி கீழே இறங்கி வாக்கே இல்லாத விஜயெல்லாம் ஒரு ஆளாக பேசி ஒரு சிலரோட எண்ண ஓட்டப்படி பேசி அவர் போயிருப்பாருன்னா அவர் எடுத்த ஓட்டோட கீழே போயிருப்பார். கடைசியில் தான் அவர் அதை கரெக்ட் பண்ணி சீன மூங்கில் மாதிரி வளருவேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் எதிரானவன்னு கடைசியாக பேசி தான் அந்த இடத்துக்குள்ளே அவர் ரியலைஸ் பண்ணி 1% ஓட்டு கூடினார். தன்னோட ஓட்டை காப்பாற்றிக்கிட்டாரு. என்னோட எல்லா பேட்டியும் எடுத்து பாருங்க. போலரைசேஷன் நடக்கும். டாக்டர் ஐயா 25% தாண்டி போவார், MK ஸ்டாலின் 55% தாண்டி போவார் நான் சொன்னேன். இப்போ இந்த காகித புலி விஜய தெருவில் கிடக்க 4 பேர் பேசுறதுக்காக மீண்டும் நான் சொல்கிறேன். நான் அப்போவே சொன்னேன், கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்ததில் எந்த தாக்கமும் விக்கிரவாண்டியில் நடக்காது, இதை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிக்கப்படுவாருன்னு சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னேன். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நான் 55 சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரம் பண்ணி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான், ஸ்டாலின் தான் 63% வாக்கெடுத்து விஜய் வேஸ்ட்டு, விஜய் வச்சு ஒரு ஓட்டு கிடையாதுன்னு அங்கே நிரூபித்தார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவர் சிவி சண்முகத்துக்கும் தென்
வேலுமணிக்கும் நீங்கள் வந்து முடிவெடுக்க முன்னாடி குறிச்சிக்கிடுங்க. எடப்பாடிக்கு 10 எடப்பாடி கிட்ட 8 சீட்டுக்கு தான் விஜய்க்கு தகுதின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. நான் சொல்கிற பாயிண்டே வச்சு நீங்கள் முடிவெடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு கூடிரும், எங்களுக்கே விக்கிரவாண்டியில் 40,000 ஓட்டு இருக்குன்னு விஜய் தரப்பு சொன்னாங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிது. நாங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்துட்டோம். அது திமுகவுக்கு ஓட்டு குறையும், ஓட்டு போலிங் குறையும், திமுக குறையும்னு சொன்னாங்க. ரெண்டுமே நடக்கல. திமுகவுக்கு ஓட்டு போலிங் கூடிச்சு, போலிங்கும் ஒட்டுமொத்த போலிங்கும் கூடிச்சு. நான் வன்னியர் ஓட்டை பெரிய அளவுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து கன்சால்டேட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டிக்குள்ள விஜயை வச்சு 40,000 ஆன்லைன் மெம்பர் இருந்தாலும் ஒருத்தர் ஓட்டு போடலைங்கிறது தெளிவாகுது. இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடணும். ஷியாம் அண்ணன் புரிஞ்சாலும் சரி, புரியாத வழி போனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டா போதும். ஜெயக்குமார் சொன்ன மாதிரி 8 சீட்டுக்கு மேல விஜய்க்கு அவரு கொடுக்க மாட்டார். ஏன் நான் இதை இப்போ சொல்ல வரோம்னா, விக்கிரவாண்டியில விஜய்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு களம் கண்ட சகோதரர் செந்தமிழன் சீமான் ஈரோடு கிழக்குல சிங்கம் மாதிரி நிமிர்ந்து களங்கண்டார். விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அடிச்சு களங்கண்டார். அந்த பேட்டி எல்லாத்துக்குமே தெரியும். நத்திங் விஜய் தூசு. விஜய்க்கெல்லாம் ஓட்டே கிடையாது ஈரோடு கிழக்குல. அவன் நிரூபிச்ச ஓட்டு கிடையாது. விஜய் சொல்லி அவனும் ஓட்டு போட மாட்டான். விஜயால ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு சிலர் அப்படி இருக்குங்கிற மாதிரி சீமாங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லைங்கிறத விக்கிரவாண்டியில அனுபவம் படிப்பு படிச்சு நெத்தி அடியா ஷார்ட் அடி கொடுத்த மாதிரி விஜய் சீரோன்னு சொன்னாரு. எப்பா யாருக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கிடுதுப்பா, நீ புரிஞ்சுக்குவேன் யாருன்னு எனக்கு தெரியும். விஜய் சீரோனி காட்டி தான் ஈரோடு கிழக்குல சீமான் ஓட்டு எடுத்திருக்காரு. விக்கிரவாண்டியில விஜய் ஆளா காட்டி ஓட்டு எடுக்க முடியாத சீமான் விஜய் சீரோனி காட்டி ஓட்டு எடுத்திருக்கிறார். ஊர் உலகத்தை, பத்திரிகையாளர்களை, வெப் டிவில அரசியல் விமர்சகர்களை ஏமாத்தலாம், டேட்டாவை யாரும் ஏமாத்த முடியாது. டேட்டா இஸ் த கிங். அந்த டேட்டா அன்னைக்கு தெளிவா சொல்லுது. 8% வாக்கெடுத்த சீமான் 8+8 7 என்னவோ அல்லது 10 என்னவோங்கிறது இப்ப ரிசல்ட்ல தெரிய வரும். இந்த வாக்க விஜய் ஒரு ஆளே இல்ல நத்திங்னு சொல்லி தான் எடுத்தாரு. விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லியும் அதிமுக ஓட்டுக்கு கெஞ்சியும் தேமுதிக ஓட்டுக்கு கெஞ்சியும் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தும் விக்கிரவாண்டியில எந்த மாற்றமும் காட்ட முடியாத சீமான் இங்க வந்து பெரிய இது பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா, சீமான் தன்னை நம்பி நின்னாரு, தன் தலைமையை நம்பி நின்னாரு. நான் பெரியவன், என்னால ஸ்டாலினை எதிர்க்க முடியும், பெரிய கூட்டணி பலம், பண பலம், ஆட்சி அதிகார பலம் உள்ள ஸ்டாலினை என்னால எதிர்த்து நிற்க முடியும். களத்தை விட்டு நான் ஓட மாட்டேன், நான் துணிச்சலானவன், நான் வேலு பிரபாகரன் வழியில வந்தவன், எங்கேயும் களங்கான்றதுல தயங்க மாட்டேங்கிறதுல சீமான் இந்த ஓட்டை எடுத்தார். ஸோ இந்த ஓட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமிய கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு? கொடநாடு கொலை வழக்கு கொலைகாரர்கள் மேல ஏன் இன்னும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு? தென் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு? ஏன் அதிமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படல? இலவசங்களை கொடுத்து இந்த நாட்டை கெடுத்ததே திராவிட கட்சிகள் தான். அதிமுக சேர்த்து தான் அடிச்சாரு. அடுத்தபடியா ஊழல், இலவசம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம், அங்கேயும் பாலியல் வன்கொடுமை, இங்கேயும் பாலியல் வன்கொடுமை, 2 பேரையும் சேர்த்து தான் அடிச்சார். இன்னும் சொல்ல போனா பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 35 to 40% வாக்கு பலத்துல சாகும்போது இருந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த புள்ளில 2 பேரையும் சேர்த்து அடிச்சு தான் இந்த ஓட்டை எடுக்கிறாரு. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, அவர் வந்து பிராமணர்களை குளோரிஃபை பண்ணி பேசினாரு. பழனி பாபாவும் தமிழன் தான், பாரதியாரும் தமிழன் தான்னு பேசினாரு. ஆனா அதே புள்ளியில திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணாரு. திப்பு சுல்தானால தான் என் அப்பா வேலு நாச்சியாரும் என் பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டரும் நிமிர்ந்து நிற்க முடிஞ்சுங்கிறத சொன்னாரு. ஹாய்தே மில்லத் சாஹிப்பை பற்றி பேசினாரு, பழனி பாபா பற்றி பேசினாரு. தடா ரஹீமை வந்து முன்னிறுத்தி தான் தன்னோட களத்தை அமைச்சாரு. தடா ரஹீமை முன்னிறுத்தி தான் தன் களத்தை அமைச்சாரு. காங்கேயம் காளையை பற்றி பேசினாரு, தீரன் சின்னமலை கவுண்டரை பற்றி பேசினாரு, சுப்பாராய கவுண்டரை பற்றி பேசினாரு, காளிங்கராயனோட நீர்ப்பாசன இதுகளை பற்றி பேசினாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கவுண்டரை பற்றி ஒரு ஆளாட்டு, அவருக்கு ஒரு ஓட்டு உண்டு, ஓட்டு வலிமை உண்டு, ஓட்டு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உள்ள கருதவே இல்லை. அவர் ஈர்ப்பு சக்தி அற்றவர்னு ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியிலே அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அவரை போய் ஏன் ஈரோடு கிழக்குல அவர் ஈர்ப்பு சக்தி இல்லாத, ஓட் கண்ட்ரோலிங், சீட் கன்வெர்ட்டிங், சீட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத பற்றி ஏன் பேசணும்னு நினைச்சாரு. இதைத்தான் ஆதவர்ஜுனா ரெட்டி புரிஞ்சுக்கிடணும், இதைத்தான் சுனில் கனகூல் புரிஞ்சுக்கிடணும், இதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகார் என் ஃப்ரெண்டு தான், அவரு புரிஞ்சுக்கிடணும். தென் இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் தெளிவா புரிவார். பிரசாந்த் கிஷோர் தெளிவா புரிஞ்சனால தான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு இடைத்தேர்தல் வந்தா
ஒளிஞ்சு ஓடக்கூடாது. விஜய் ஒளிஞ்சு ஓடுறாரு பாருங்க, போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில் ஓடிட்டாரு, ஈரோடு கிழக்கில் ஓடிட்டாரு. ஓடி என்ன பிரயோஜனம்? கோலத்தனமா ஒதுங்கிட்டாருன்னு தான் சொல்லுவான். இல்ல அவங்களோட இலக்கு வந்து 2026 தான் இவங்களோட இலக்கு அப்படிங்கிறாங்க. அதான் அறிவில்லாத மூளை இல்லாத மண்டூஸான அரசியல் விமர்சகர்கள் தான் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவாப்புல. பிரசாந்த் கிஷோர் பெரிய நம்பர் 1 அரசியல் விமர்சகர். அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பீகார்ல எல்லா தேர்தலையும் நின்று 10% வாக்கினை எடுத்து வச்சிருக்கிறாரு. சில இடைத்தேர்தலில் சில தொகுதிகளில் 25% எடுத்திருக்காரு. ஜன் அதிகாரமா அவருக்கு பார்ட்டி சில இடங்கள்ல 8 எடுத்திருக்காரு. 4 தொகுதியில 10% எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் தலைவர், அவர் விவரம் தெரிஞ்ச இது. இப்போ நீங்க போலரைசேஷன்ல நிற்க முடியாம சீமான் ஹீரோ, சீமான் போல்டானவன், விஜய் கோளை பின்னங்கால் பிரடி பெற ஓடிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் ஹீரோ நிற்கிறாரு. அவர் பூமிகார் பிராமின் நினைக்கிறேன். போல்டா வந்து 4 தொகுதியில் நிற்கிறாரு. விஜய் கோலத்தனமா விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாரு. விஜய் கோலத்தனமா ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டாரு. நீங்க கோலத்தனமா ஓடுறதுக்கு எங்களுக்கு இதுதான் இலக்குன்னு சொன்னா அப்போ பிரசாந்த் கிஷோர் அறிவில்லாதவரா, மூளை இல்லாதவரா? நீங்க மூளை இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க. பிரசாந்த் கிஷோர் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட், களத்துக்குள்ள நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு மெரிட்டுங்கிறது களத்துக்குள்ள நின்னது. பாஜக அவருக்கு ஆதரவுன்னு சொல்லும் போது திப்பு சுல்தானை முன்னிறுத்தி பேசினது, பழனி பாபா முன்னிறுத்தி பேசினது, காயிதே மில்லத் சாஹிப்பை முன்னிறுத்தி பேசினது, சிலதெல்லாம் முரண்பாடாக இருக்கும். காங்கேயம் காளையை பற்றி பேசுவார், மாட்டு இறைச்சி நல்லதுன்னு பேசுவார். மாட்டு இறைச்சி சாப்பிடு, மாட்டு இறைச்சி சத்தான உணவு, அதை போ, ஜிம்முக்கு போன்னு சொல்லுவார். தென் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு போல்டான ஒரு பரையர் சமூகத்தில் ஒரு பெரிய முக்கிய ஒரு தலைவராக இருக்கார். திருமாவளவனுக்கும் அவருக்கு சில விஷயங்கள் இருக்குது. சீமானுக்காக வந்து நிற்கிறாரு. பரையர் சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியையும் பிரச்சாரம் இட வைப்பார். கொங்கு வேளாளர்கள் ஓட்டையும் குறிவைப்பார். இந்த பரையர் சமூக ஏர்போர்ட் மூர்த்தியையும் குறி வைப்பார். அதனால தான் எனக்கு வந்து சீமானுக்கு ஓட்டை இப்போ கூட என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. நான் ப்ரெடிக்ட் பண்ணலை, இப்போவும் நான் ப்ரெடிக்ட் பண்ணலை. கொங்கு வேளாளர் பூத்து வரும்போது அதிகம் கிடைக்கும்னு அங்கே இருக்க நண்பர்கள் சொல்கிறாங்க. வன்னியர் பூத்து வரும்போது அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எனிவே ஒரு 15 to 20% போயிட்டு இருக்கிறாரு. என்ன வருது நம்ம ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஆனால் அவருக்கு கிடைச்ச ஓட்டு எது எப்படியோ அவரை ஏற்றுக்கிட்டு விழுந்த ஓட்டு, தனிச்சு துணிச்சலாக அவர் நிற்காருன்னு விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டில் வேற யாரும் பங்கு கேட்க முடியாது. இப்போ நோட்டாவுக்கெல்லாம் நிறைய வாக்குகள் விழுதுன்னு சொன்னால் நோட்டாவுக்கு போடுறவங்க அதிமுகவில் தந்தை பெரியார் மீது பற்று கொண்டவங்க, சீமானை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க நோட்டாவுக்கு போடுறாங்க. அது KP முனிசாமி நோட்டாவுக்கு போட சொன்னார், செல்லூர் ராஜு போட சொன்னார், ஜெயக்குமார் போட சொன்னார், எல்லாமே சொன்னாங்க. அந்த வகையில் அந்த ஓட்டு விழுது. ஸோ இது வந்து ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இந்த ஓட்டு அல்ல, என்டையர் தமிழ்நாட்டுக்கே சீமான் எடுத்த இந்த ஓட்டு பொருந்தும்னு சொன்னா ஒரு தொகுதியில் நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தலுடைய வாக்கை வச்சு எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும்? ஈரோடு கிழக்குல சீமான் 6% ஓட்டு தான் கலைஞர் முறை எடுத்தாரு. களத்துக்குள்ள நின்னாரு, காசு கொடுக்கல. இப்போ 8% எடுத்துட்டாரா தமிழ்நாடு ஃபுல்லா? விக்கிரவாண்டியில் சீமான் 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. 6.8% ஓட்டு எடுத்தார. நாங்குநேரில் 2% ஓட்டு தான் எடுத்தாரு. அவர் வந்து திரும்ப 6.8 எடுத்தார. இப்போ நீங்க சொல்றீங்க அதிமுக நிக்கலன்னு சொல்றீங்க. ஓகே, அதிமுக நிக்கல, நான் மதிக்கிறேன். அதிமுக விக்கிரவாண்டியில் தான் நிக்கல. சீமானுக்கு அங்கே ஓட்டு கூட இல்லையே. அப்போ ஈரோடில் அதிமுக நிற்காத போது நீட் ஓட்டு போடுதுன்னா அப்போ இந்துத்துவா ஓட்டு, பெரியார் சென்ட்ரிக்கா உள்ள பாஜக ஓட்டு, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத பாஜக ஓட்டு 8%, நான் 6% வந்திருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும். சீமானுக்கு 8%, பெரியார் மேலே பட்டுதல் உள்ள ஓட்டு 1% குறையலாம்ல. சீமானுக்கு 8% ஓட்டு, சீமானுக்கு எடுத்த 8% ஓட்டுங்கிறது ஜெனரல் எலெக்ஷனில் ஈரோடு செக்மெண்ட்டில் எடுத்த 8%ங்கிறது ஒரு டிப்ரெஸ்ட் காஸ்ட் ஓட்டை தான் அவர் எடுத்தார். ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, வண்ணார் நாவிதர் குயவருக்கு நான் தான் சீட்டு கொடுக்குறேன், இதை சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்து வராரு. அப்போ அதில் பெரியார் சென்ட்ரிக்கா 1% குறைஞ்சிருக்குன்னு எடுக்கலாமா? அப்போ இந்த 8% NDA ஓட்டில் பிறமொழி சகோதரர்கள், நார்த் இண்டியன்ஸு, அருந்ததியர் சகோதரர்கள், இது ஒரு 2% ஓட்டு தவிர 6% ஓட்டும் சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டுன்னு எடுக்கலாமா? அப்போ அதுவே 7, 6, 13. இதுக்கு மேலே ஒரு எவ்வளோ ஓட்டு கிடைச்சுங்கிறது கண்டிப்பாக 15க்கு மேலே கிடைக்கும்னு தெரியுது. அது 15 to 20 என்னென்னு ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணல, இப்போவும் ப்ரெடிக்ட் பண்ணலை, போயிட்டு இருக்குது, ரிசல்ட்டில் பார்ப்போம். இதுக்கு மேலே வரக்கூடிய அதிமுக ஓட்டு எடப்பாடியை மீறி, செல்லூர் ராஜு கருத்தை மீறி, KP முனிசாமி கருத்தை மீறி, ஜெயக்குமார் கருத்தை மீறி, போங்கப்பா நீங்கள்லாம் சீமான் தான் களத்துக்குள்ள நிற்கான், நீங்கள் களத்தை விட்டே ஓடி ஒளிஞ்சு போயிருவீங்க, உங்களை நம்பி நாங்கள் நிற்கணுமா? நாங்கள் ஒன்றும் நோட்டாக்கும் போடலை, ஒன்றுக்கும் போடலை, சீமானுக்கே போடணும்னு வரக்கூடிய அதிமுக ஓட்டு 234 தொகுதியிலும் ஏன் வராது? நான் ஏன் கேள்வி அதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கும், மிதுன் பழனிசாமிக்கும், சுனில் கனகூலுக்கும், ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்கும், ஷியாமண்ணனுக்கும், இந்தியா டுடே மணிக்கும், குபேந்திரனுக்கும் எல்லாத்துக்குமே கேட்குறேன். மனச்சாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்க. அவங்க கன்சர்ன் பார்ட்டியை விட்டுருங்க, தராசிசியா மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன் வராது? அப்படி தானே வந்திருக்கு. அப்படி வந்து தானே 8% வந்திருக்காரு சீமான். 4 முனை போட்டியிலையும் வந்து
அவர் 4வது வந்து 8% ஏன் வந்தது? எல்லா எலெக்ஷனும் நின்னாரு. கமலஹாசனும் தினகரனும் சீமானோட செல்வாக்கானவங்க. அவங்க களத்துக்குள்ள வரல. மக்கள் களத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீமான நம்மள ஒருத்தன் நமக்கானவன், நம்ம கூட நிற்கிறான். அடியோ அடிச்சாலோ பிடிச்சாலோ ஒண்ணும் இல்லாம போனாலும் நம்ம கூட வந்து நிற்கிறான் இவன். அப்ப இவனை நம்ம தூக்கி விடுவோம். நம்ம கூட இவன் வாரான், நமக்காக வாரான்னு தூக்கி விட்டாங்க மக்கள். கமலஹாசன் சீமானோட எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆளு, சாதாரண ஆளா? ஆனா அதிமுக சைடுல வந்து ஒரு விஷயம் என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கொங்கு மண்டலம் எப்பவுமே அதிமுகவோட கோட்டை. ஸோ அங்க வந்து இந்த இடைத்தேர்தலில் நின்று அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு வந்து நம்ம போட்டியிடும் போது பாருங்க, இடைத்தேர்தலில் கூட அதிமுக திரும்பவும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டா இது தொண்டர்கள் வந்து சோர்வை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாம கட்சியினரிடம் ஒரு தேர்தல் வேலையின் போது வந்து ஒரு தொய்வை ஏற்படுத்திடும். இதன் காரணமாக நம்ம வந்து இதை தவிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை விட மோசமான ஸ்ட்ராட்டஜி, களத்துக்கே வராம கவிந்து அடிச்சு படுத்து கிடக்கிற ஸ்ட்ராட்டஜி. சீமான் ஹீரோவா நிற்கிறான், எடப்பாடி ஓடிட்டான்னு நான் கொங்கு வேளாளர்லாம் அதிமுக கொங்கு வேளாளர்களை கிண்டல் பண்றான். ஏயா உங்க ஆள் ஓடிட்டாரியா? சீமான் போல்டா நிற்கிறான், அவன் போல்டியா உங்க ஆள் ஓடிட்டாயான்னு சொல்லும்போது கொங்கு வேளாளர் இளைஞர்களை எடப்பாடி நினைச்சு ஐயோ போயிட்டார நம்ம ஆளு, கேவலப்படுத்திட்டு போயிட்டாருன்னு அவன் அசிங்கப்படுறான். இது நடக்குது. நீங்க உங்களுக்கு சாக்கா விஷயங்களை சொல்லிட்டு போயிருவீங்க. எங்களுக்கு விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கு முக்கியம் இல்லை, டைரக்டா அசம்பிளி தானா? மக்கள் அப்படி பார்க்கலையே. மக்கள் நீங்க பயந்து ஓடிட்டீங்க, போலரைசேஷன் பயந்து பின்னங்கால் படையில ஓடிட்டீங்க. சீமான் தான் ஹீரோ, சீமான் தான் தெளிவா நிற்கிறான்ல மக்கள் பார்க்கறான். ஆனா அதே ஈரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா தென்னரசுவா இருக்கட்டும், கே செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், KC கருப்பணன் அவர்களா இருக்கட்டும், எல்லாமே அதிமுக சீனியர்கள் எல்லாருமே வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு தலைகளா தானே அங்க இருக்காங்க. அப்படி இருந்து நிற்க முடியாதுல்ல, கேவலம் அசிங்கம். நீங்க இன்னொன்னு பாருங்க, சீமான் 6% எடுத்தவர் 8.3 போனார், 2% குறைஞ்சாரு. 25% அடிச்சு ஐயா எடப்பாடி 22 போயிட்டார், 3% குறைஞ்சிருக்கிறாரு. அப்போ 22 எடுத்தவர் 6% செந்தில் பாலாஜி டீம் வந்து இறங்கி அடிச்சு குறைச்சிட்டானா டெபாசிட் போயிடும். அப்போ நீங்கள் டெபாசிட் போயிருங்கக்கா பயந்து நிற்கல. சீமான் டெபாசிட் கிடைக்கல, என்னைக்கு நான் டெபாசிட் வாங்கினேன், கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் நான் ஹீரோ தான் நிற்பேன்லாம் நிற்கிறாரு. சீமான் இந்த இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்கிவிட்டால் திமுக அதை எப்படி பார்க்கும்? அடுத்த தேர்தலுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியை வந்து அணுகும்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு வந்து சீமான் லாபம். சீமான் 6.8% வாக்கு எடுக்கலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இது MK ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும். 2021 சீமான் 6.8% வாக்கு எடுக்கலைன்னா திமுக தனி ஆட்சி வந்திருக்க முடியாது. கண்டிப்பா சீமான் எடுத்த 6.8% வாக்குகளும் ஜெயலலிதா இருந்து எடப்பாடிக்கு போகாத வாக்குகள். இப்போ இன்னைக்கு எடப்பாடி நிற்காததுனால அங்கே கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள் சமூக மக்கள் வாக்கு, நாயுடு சமூக மக்கள் வாக்கு, பிறமொழியாளர்கள் ஒக்காலிகா, தொட்டிய நாயக்கர், இந்த மாதிரிப்பட்ட சமூக வாக்குகள் இதை அப்படியே ஸ்டாலின் வந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க. எடப்பாடிக்கு போடுறது வேஸ்ட்டு, நம்ம ஸ்டாலினுக்கே போட்டுடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதையும் தாண்டி தமிழ் ஜாதிகளான செங்குந்த முதலியார், முத்தரையர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள், குறிப்பாக நான் வளாள கவுண்டர்கள், அதை எப்படி வேணாலும் நீங்கள் பாகுபடுத்தி பார்க்கலாம். ஸ்டாலின் தான் நமக்கு லீடர். எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் இங்கே மாஸ் லீடர். எடப்பாடி களத்தை விட்டு போயிட்டாரு. ஜெயலலிதா மாதிரி அவர் இல்லை. எடப்பாடி ஒரு ஜாதிக்கான தலைவர் ஆயிட்டாரு, டெபாசிட் போயிடுன்னு களத்தை விட்டு போயிட்டாருன்னு நான் வளாள கவுண்டர்லாம் ஈரோடு கிழக்கு மட்டும் இல்லை, ஒரு 35 தொகுதியில் ஸ்டாலின் தான் நம்ம தலைவருங்கிற முடிவுக்கு அவன் வந்துட்டான். மேற்கு மண்டலத்தில் ஒரு 35 கோர் கொங்கு வேளாளர் பெல்ட்டுக்குள்ளே வந்துட்டான். கொங்கு வேளாளர்லையும் ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கும். அது எத்தனை சதவீதங்கிறது நம்ம பூத் வைஸ் பார்த்து நான் சொல்லிடுறேன். இந்த 4 கொங்கு வேளாளர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வந்து அபரீதமான வாக்கு, பெரிய கன்சல்டேஷன். இது ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞருக்கு எந்த காலமும் கிடைச்சதில்லை. இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி ஸ்டாலின் வந்து கொங்கு மண்டலம் ஸ்டாலினுக்கு கோட்டையாயிட்டு அந்த அளவுக்கு ஆயிட்டுன்னா 4 கொங்கு வேளாளர்கள் தான் முக்கிய காரணம். அதுக்கு ரவீந்திரன் துரைசாமிக்கு பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணம்ங்கிறத ஸ்டாலினுக்கு மனச்சாட்சிக்கு அது தெரியும். யதார்த்த உண்மைதான், நான் பொய்ய சொல்லலை. நீர் பூத்த நெருப்பா இருக்கதை நம்ம ரீகண்டில் பண்ணி விடுறோம். ஆனால் 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மேற்கு மண்டலத்தில் அபார வெற்றி பெற்றது. அப்படி இருந்தும் கூட சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக அணி வந்து சற்று பின்தங்கி தானே இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து தான் இப்போ ஸ்டாலின் தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில மேலே வந்துட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜியை ஆர்கனைசரா நியமிச்சு எல்லா உள்ளாட்சியில் எல்லா இடங்களையும் பெற்று ஒரு சாதனை படைச்சாரு. ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தலில் 65% வாக்கு பெற்றதன் விளைவு தான் கொங்கு மண்டலத்தில் 21 விட 5% வாக்கு ஸ்டாலின் அதிகம் பெற்றார். இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெறுவதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முன்னை விட 5% வாக்கு ஸ்டாலின் பெறுவார். இது நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஸ்டாலின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்க. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியாக போயிட்டு இங்கே வெள்ளாள கவுண்டர் கட்சியாக போயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த இடைத்தேர்தலையும் 4 கொங்கு வேளாளர்கள் டெபாசிட் இழக்க வச்சிருவாங்கன்னு பயந்து தான்
எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரல. அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் நான் வன்னியர்கள் வந்து ஸ்டாலினை மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 70% வட தமிழகத்தில் உள்ள நான் வன்னியர்கள் மத்தியில் ஒரு 60 to 70 தொகுதியில் இந்த நிலைமை இருக்குது. நான் களத்தில் இருந்து வந்தவன், கணட்டு தவளை கிடையாது, ஏசி ரூம் அரசியல் விமர்சகர் கிடையாது, இருட்டில் இருந்து பேசக்கூடியவன் கிடையாது, களத்தில் மக்கள் உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவன். 70% நான் வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடனால அவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வட தமிழகத்தில் ஏற்பட்டுட்டு, அதே மாதிரி 75% அங்கே 70 இங்கே 75 வரை இருக்கும். 75% நான் வேளாள கவுண்டர் மத்தியில் ஸ்டாலின் மீது மிகுந்த நம்பிக்கை வந்துட்டு, இது வந்து எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடனால அவர் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டு, இதில் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத நான் வன்னியர்களும் நான் வேளாள கவுண்டர்களும் சீமானை ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஏற்றுக்கிடுவாங்க. இப்படித்தான் சீமான் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வந்து வாக்கு விகிதத்தை உயர்த்துறாரு. இப்பவும் சீமான் வாக்கு விகிதத்தை உயர்த்துவார் கண்டிப்பாக. இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர் நில மீட்பு, இதை வேற கட்சி எடுக்க மாட்டாங்க. மார்ச் மாசம் நடத்துறது. அப்ப மற்ற கட்சிகள் மார்ச் 1 நடத்த நினைக்கிறேன். மற்ற கட்சிகள் எடுக்க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடத்துறாங்க. ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு பஞ்சமர் நில மீட்புன்னு டைரக்டா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் வராரு. ஸ்டாலின் 47% ஓட்டுல மிகப்பெரிய வெற்றியில, கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் இவங்கெல்லாம் பெறாத வெற்றியில இருக்காரு. சீமான் 8% தான் இருக்காரு. ஆனா துணிச்சலோட தன்னம்பிக்கையோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் சொல்லி ஸ்டாலினை எதிர்த்து களத்துக்குள்ள நிற்கிறார். இந்த துணிச்சலுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவானே தவிர காகித புலியாட்டு, பேப்பர் டைகர் ஆட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு களத்தை கண்டு ஓடக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை வந்து மக்கள் அடையாளம் கண்டுக்கிடுவான். யாரை சொல்கிறாங்கிறது அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிராண்டிங் மாஸ்டர்ஸுக்கே தெரியும். சீமான் இதில் துணிஞ்சு நின்னதே பெரிய பலம். இது 26 சீமானுக்கு பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். எத்தனை சதவீதங்கிறத நம்ம பார்த்துருக்கூடிய வியூவர்ஸ் மாதிரி எனக்கும் தெரியல, பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இன்னும் ஒரு இந்த வீடியோ வரும்போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நானும் புரிஞ்சிருப்பேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி.